ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா பரங்கிக்காய் போட்டு வத்தக்குழம்பு, அதாவது புளிக்குழம்பு, காரக்குழம்பு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அப்புறம் தொட்டுக்க காலிஃப்ளவர் பொரியல், காலிஃப்ளவர் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு காலிஃப்ளவர் பொரியல், அதுக்கப்புறம் ரசம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். பரங்கிக்காய் போட்டு வத்தக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். என்னோடய சேனல் நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் ஆல்ரெடி 2019 நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் அதை என்னால் அப்போ கொஞ்சம் உடம்பு முடியல, நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். 300 கிராம் அளவுக்கு நான் பரங்கிக்காய் கட் பண்ணி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அது கூட இல்லாமல் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இல்லாமல் பண்ணாலும் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, தக்காளி நல்லா அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். கொஞ்சம் மஞ்சள் பொடி. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பரங்கிக்காய் அதில் போட்டுக்கலாம். இல்லை ஆமாம், இது சில பேர் பூசணிக்காய், சில பேர் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான, இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு பெருங்காயம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் 1 நிமிஷம் அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த புளிக்கரைசலை அப்படியே அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம். வெறும் பரங்கிக்காய் போட்டு இந்த மாதிரி வத்தக்குழம்பு, இதுக்கு வெங்காயம் பூண்டு எதுவுமே கிடையாது. பரங்கிக்காயோட ஃப்ளேவர் மட்டும் இந்த குழம்புல வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பரங்கிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அப்பப்போ நம்ம சேர்த்துக்கணும். இது வீக்லி ட்வைஸாவது நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், குழம்பு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ சைடில் நம்ம காலிஃப்ளவர் கறி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் கறி பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் நீங்கள் எந்த ஆயில் உங்களுக்கு பிடிக்குமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த காலிஃப்ளவரை நல்லா நான் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வடித்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் ஏதாவது சின்னதாக புழு ஏதாவது இருக்கும், அதுக்காக. காலிஃப்ளவருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு ஸ்பூன் காரப்பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு, இதுக்கு நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டிய தேவையில்லை, அப்படியே அது வெந்துடும். கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்டு. ஹாய் அம்மா வச்ச குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது. வத்த குழம்பு, பூசணிக்காய் வத்த குழம்பு வச்சு எல்லாம் கூட ஃப்ரெண்டு வாங்க, எல்லாரும் சாப்பிட வாங்க. இவங்க தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் வீட்டில் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா சிரிச்ச முகமா. தெரியல இதுக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு. பரவாயில்ல, நீங்கள் இந்த அளவு சூப்பராக தான் பேசுறீங்க, இயற்கையாக பேசுறீங்க. இவங்க தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் வீட்டில் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப சிரிச்ச முகமாக இருப்பாங்க, முதல்ல சிரிச்சிட்டே இருப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா வீட்டில் எல்லா சைடு ஹெல்ப் எல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க எனக்கு. அதனால எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம். குழம்பு நல்ல பரங்கிக்காய் நல்லா வெந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு
15 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இந்த பொடி வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இந்த அளவு கொதிச்சா போதும். இதில் வந்து சில பேர் வந்து திக்காக இருக்கிறதுக்காக மாவு ஏதாவது கரைச்சி விடுவாங்க, பச்சரிசி மாவு அந்த மாதிரி. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி மாவு கரைச்சி விட்டால் பிடிக்காது. இந்த அளவு இந்த குழம்பு வந்து இந்த அளவு திக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். இதுக்கு வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஈவன் தக்காளி கூட தேவையில்லை, வெறும் புளி போட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் தக்காளி சேர்ப்பேன், எனக்கு தக்காளி ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போது இந்த குழம்பு நல்லா வெந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது ஃபைனலாக இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் விடுறது உங்களோட இஷ்டம், பட் விட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கல் சட்டியில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லோரும் இப்போ பழைய ட்ரெடிஷனுக்கு நம்ம மாறிட்டுருக்கோம். இது வந்து நல்லா பழக்கின கல் சட்டி என்கிட்ட இருக்கிறது, அது ரொம்ப நாளாக இருக்குது. இது நல்லா இதில் டேஸ்ட் ரொம்ப சூப்பர். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த கருவேப்பிலையோட வாசனை சூப்பராக குழம்புல இருக்கும். ஆமாம்மாங்க, நான் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் யூடியூப்பு. நடுவில் உடம்பு சரியில்லை இல்லையா, அதான் விட்டுட்டேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் நம்ம வந்து ஒரு 2 தடவை நான் திருப்பி விட்டுருக்கேன் அப்பப்போ நடுவில். அதை உங்களுக்கு காமிக்கல, வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிடும். நடுவில் திருப்பி விட்டுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்திருக்கு. இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் இருக்கலாம். 2 நிமிஷம், இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும், ஃபுல்லாக நல்லா வெந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் காலிஃப்ளவரே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அப்படி உங்களுக்கு இன்னும் நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம காலிஃப்ளவருக்கு எல்லா காய்க்குமே வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி ஜாஸ்தி ஆகிடும். வந்து உப்பு போட்டு பெரட்டி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வத்த குழம்பு பண்ணதுனால கொஞ்சம் ஸ்வீட்டான காய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி காய் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இப்படியே சப்போஸ் நீங்கள் சாம்பார் பண்ணிங்கன்னா இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. அப்படியே நீங்கள் வெறுமனே மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு பெருங்காயம் போட்டாலே அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பாருங்கள், இதில் இப்போது நான் தண்ணியே விடலை, கொஞ்சம் தண்ணி இருக்குது, அவ்வளோதான். இப்போ தேங்காய் போட்டாச்சு. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் தண்ணி இஞ்சிற வரைக்கும் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.